ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆயுத பூஜைலாம் உங்களுக்கு எப்படி போச்சு? நான் நேற்று தாங்க சாமி கும்பிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் நேற்று தான் வந்திருந்தாங்க. தனியாக எப்படி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தவொடனே கும்பிட்டுக்கலான்னு. நம்ம ஊரில் தான் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அது ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லையா, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் அப்பப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிடுறனால ஃப்ரிட்ஜு, ஓடிஜி, டிவி இதெல்லாம் தான் துடைக்கிற மாதிரி இருந்தது. அதனால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, படைக்கிறதுக்கு சுண்டல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாய் பன்னீர் சப்பாத்தி பண்ணலாம் டின்னருக்குன்றது தான் பிளானு. பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக நானே பண்ணிட்டேங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு பண்றதுக்கு. அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டும் வீட்லயே பண்றனால. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க என்ன மில்க்ல பன்னீர் பண்றீங்கன்னு. ஸோ இந்த மில்க்ல தான் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் 7 o'clock வராங்க. ஸோ அதுக்குள்ள டின்னரும் பண்ணியாச்சு, பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. திரும்பவும் கேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இந்த குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டா கூட நம்மளுக்கு ஒரு 2 hours 3 hours ரெஸ்ட் இருக்குங்க. ஆனால் அந்த டாட்லர் ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க இருக்காங்களே 24/7 ஆக்டிவ் மோடு தான். இந்தியாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒமானில் இருக்கவங்களா இருக்கட்டும், நிறைய தாய்மார்கள் எனக்கு டிஎம் பண்ணுறீங்க, எப்படி தனியாக வச்சுட்டு பேபியை சமாளிக்கிறீங்கன்னு. கருணாவதாரம் சம்சார சாரம் ஒமானில் ஆயுத பூஜை எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. டின்னர்லாம் சாப்பிட்டு ஆஸ் யூஷுவல் லாங் டிரைவ் போக கிளம்பியாச்சு.